இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு அக்ஷய திருதியை. இன்றைய நாளிலே அது விஷயமாகத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். அக்ஷய திருதியை நல்ல நாளிலே நாம் பொதுவாக திருதியை என்பது அமாவாசைக்கு பிறகு வருகின்ற 3வது நாள். அது எல்லோருக்கும் தெரியும். 3ஆம் பிறை என்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். இந்த 3ஆம் பிறையை பார்த்து ஜபம் செய்வது, நம்முடைய ஆன்மீக சக்திகளை அதிகரித்து கொள்வது, இவற்றையெல்லாம் செய்வார்கள். 3ஆம் பிறை பார்த்துவிட்டு சாப்பிடுபவர்கள் இருக்கின்றார்கள். அன்று முழு விரதம் இருந்துவிட்டு 3ஆம் பிறை பார்த்துவிட்டு சாப்பிடுபவர்கள் இருக்கின்றார்கள். ஆக இந்த 3ஆம் பிறை என்பது மிக மிக முக்கியமானது. அதனால் திருதியைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளாக கொண்டாடப்படுகின்றது. குறிப்பாக இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே நாம் ஏதேனும் பொருட்களை வாங்கினால் அவை விருத்தியாகும் என்பது ஒரு ஐதீகம். இன்றைய நாளிலே ஜெபங்கள் செய்தால் அந்த ஜெபத்துக்கான பலன் என்பது இரட்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகம். அதேபோல் லௌகிக ரீதியாக நாம் பொருட்களை வாங்கும்போது அவை நன்கு விருத்தி அடையும் என்பது ஐதீகம். பொதுவாக இந்த அக்ஷய திருதியை என்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம். இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே தங்கம் வெள்ளி எல்லாம் வாங்கலாம். நமக்கு வசதி இருந்தால் வாங்கலாம். அப்படி வசதி இல்லை என்பதற்காக வாங்க முடியவில்லையே என்று வருத்தப்படவும் வேண்டாம். ஏனென்றால் அக்ஷய திருதியை என்று நாம் முக்கியமாக வாங்க வேண்டிய பொருட்கள் என்பது எல்லோரும் வாங்கலாம். எல்லோரும் வாங்கக்கூடிய பொருட்கள் அது. அவற்றை முக்கியமாக வாங்க வேண்டும். சாஸ்திரம் அதைத்தான் சொல்கின்றது. அவை என்னென்ன என்று பார்த்தால், அரிசி வாங்க வேண்டும். இன்றைய நாளிலே 1 கிலோ அரிசியாவது வாங்க வேண்டும். அரிசி இன்றைய நாளிலே வாங்கினால் அந்த இல்லத்திலே அரிசி பஞ்சமே வராது, வளர்ந்து கொண்டே இருக்கும். 2வது, வெல்லம் வாங்க வேண்டும், உப்பு வாங்க வேண்டும். உப்பு என்பது கல்லுப்பு. இவை கண்டிப்பாக வாங்க வேண்டும். தங்கம் வாங்குகின்றீர்களோ, வெள்ளி வாங்குகின்றீர்களோ, பிளாட்டினம் வாங்குகின்றீர்களோ, இவையெல்லாம் 2வது. முக்கியமாக வாங்க வேண்டிய பொருட்கள் என்பது அரிசி வாங்க வேண்டும், வெல்லம் வாங்க வேண்டும், கல் உப்பு வாங்க வேண்டும். இவற்றை வாங்கி பூஜை அறையிலே வைத்து கற்பூரம் காட்டி சிறியதாக மகாலட்சுமி ஸ்தோத்திரங்களை சொல்லி, குபேர ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி, ஒரு பாயசம் நைவேத்தியம் செய்து, தயிர் சாதம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து முடிந்தால் தயிர் சாதத்தை விநியோகம் செய்யலாம். பலருக்கு விநியோகம் செய்து பலருடைய பசி ஆற்றி அன்னதானம் நிச்சயமாக செய்ய வேண்டும். இந்த நன்னாளிலே, அக்ஷய திருதியை நன்னாளிலே இவற்றையெல்லாம் நாம் தவறாமல் செய்ய வேண்டும். என்ன செய்யக்கூடாது என்றால், நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, ஷேவிங் செய்யக்கூடாது. இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை. அதேபோல் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. இன்றைய நாளிலே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. இவற்றையெல்லாம் முறையாக கடைபிடித்து இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே நாம் மகாலட்சுமி தேவியை பூஜை செய்தால், அதேபோல் இன்றைய நாளிலே நான் ஆன்மீகத்திலே நிறைய செல்வதற்காக இருக்கின்றேன், அதற்கான பூஜைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு சக்தி உபாசகராக இருந்தால் ஒரு நல்ல சக்தி உபாசகரை சந்தித்து குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் மூலமந்திரம் ஏற்றுக்கொள்ளலாம். மூலமந்திர தீட்சை பெற்றுக்கொண்டு அந்த மூலமந்திரத்தை ஜபித்து கொண்டே வந்தால் உங்களுடைய ஆன்மீக சக்தியானது இரட்டிப்பாகும். அதேபோல் காயத்ரி மகாமந்திரம் இருக்கின்ற அந்த காயத்ரி மகாமந்திரத்தை உங்களால் முடிந்த அளவு இன்றைய நாளிலே ஜபிக்க வேண்டும். அப்படி ஜபிக்கும்போது அதற்கான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும், விருத்தியாகி கொண்டே இருக்கும். வேறு ஒன்றுமே இல்லை. இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே நல்லவற்றை செய்யும்போது நல்லவை விருத்தியாகி கொண்டே இருக்கும். தவறி போய் கெட்டவைகளை செய்து கெட்டவை நமக்கு விருத்தியாகக்கூடாது அல்லவா, கெட்டவை வளரக்கூடாது அல்லவா. அதனால்தான் நல்லவற்றை இன்றைய நாளிலே அதிகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள் பெரியோர். மற்றபடி தங்கம் வாங்க வேண்டும், வெள்ளி வாங்க வேண்டும் என்று கையிலே பணமில்லாத சூழ்நிலையிலே அதற்காக வருத்தப்பட்டு கொண்டு வருத்தத்தை சுமந்தால் அந்த வருத்தமானது அதிகமாகும். ஆகவே இதனை நன்கிலே நினைவிலே கொண்டு தங்கமோ வெள்ளியோ வாங்குவது முக்கியமல்ல. இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே முடிந்த வரையில் சந்தோஷமாக இருந்து அந்த சந்தோஷம் வருகின்ற நாட்களிலே பல்கி பெருக வேண்டும் என்று
இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நல்லவற்றை செய்வோம், நல்லவற்றை நினைப்போம். அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நோய் நொடியின்றி அவரவர்களுடைய இல்லங்களிலே தேவையான வசதிகள் அவரவர்களுக்கு கிடைத்து கடனில்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.